வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வாங்கின 4 சம்படத்தை பற்றியும் அடுத்ததாக மிக்சரில் பஞ்சு மாதிரி கொலாப்பிட்டு கைப்படாமல் 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சம்படம் வந்து பேக் ஆஃப் 4 சம்படங்க. இந்த பேக்கில் 4 சம்படங்கள் இருக்குது. இதை வந்து நான் மீஷோவில் இருந்து 1090 rupees வித் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இந்த சம்படங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப லேஸாகவும் இல்லை, மீடியமான திக்னஸில் வர்த் ஃபார் பையிங் அட் 1090 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டின்ஸ் தான் மீடியம் திக்னஸில் இருக்குது, ஆனால் அதுக்கான லிட்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய எட்ஜஸ் எல்லாம் பிரேக் ஆகாத மாதிரி அதை வந்து பைப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வெடிப்பு விட்டுறாது. இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 கிலோ, அடுத்தது 4 கிலோ, அடுத்தது 3.5 கிலோ, அடுத்தது 3 கிலோ அப்படின்ற அளவுகளான டின்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஈஸியாக ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ண அப்படின்றது பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா டைரெக்டாகவே ஸ்டிக்கரை ஃபயரில் காட்டினா ஸ்டிக்கர் சூடாயிரும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக தூக்கி விட்டால் ஸ்டிக்கர் இருந்த வடு தெரியாமல் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதை டிஷ்வாஷிங் சோப் இல்லை லிக்விட் வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த கழுவுறதை எல்லாமா காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது 2வது வாட்டி நான் கழுவிட்டுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் கழுவும்போது நல்லா கருன்னு கருப்பாக நுர வந்ததுங்க. அந்த பஃபிங் பண்ணும்போது ஆகிற கரை தான் அது. ஸோ எப்போவுமே புது வெசல்ஸ் தானே, அப்படியே யூஸ் பண்ணலாம், சும்மா அலசிட்டுன்னு பண்ணிட வேண்டாம். அந்த கருப்பெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 வாஷ் இல்லை 3 வாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வாஷ் பண்ணுறதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்ல சாஃப்ட் கொலாப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி 5 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு தான் இது. 5 கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தி உப்பும் மாவும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி 2 பல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது புட்டு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பல்ஸ் கொடுத்துக்கலாம். நடுவால் ஒரே ஒரு ஏலக்காயும் நான் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றுறது வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே தண்ணியை சேர்த்தி பல்ஸ் கொடுங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்திட்டா ஒரு பக்கம் மட்டும் மாவில் தண்ணி சேர்ந்துடும், சரியாக ஈவனாக தண்ணி கலந்து வராது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்தி பல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது புட்டை வேக வைக்கிறதுக்கு அதுக்கான பிளேட்டில் ஈரத்துணி, காட்டன் துணியை போட்டு அது மேலே இந்த பல்ஸ் கொடுத்த அரிசி மாவை சேர்த்திடலாம். அதில் கட்டிகள் இருந்ததுன்னா கை வச்சு லைட்டாக அதை உடச்சி விட்டுருங்க. இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிற எல்லா அரிசி மாவையும் ஒரே தட்டில் சேர்த்தி ஈவனாக அதை பரப்பி விட்டு இதை ஒரே ஒரு வேக்காடு கொடுத்தா போதும், கொலாப்புட்டு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் கொலாப்புட்டை வந்து குழாயில் வேக வைக்கலை, இந்த மாதிரி இட்லி குண்டால தான் வேக வைக்க போகிறேன். இந்த மெத்தட் வந்து குயிக்காகவும் வெந்துடும் கொலாப்புட்டு. ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த தட்டை உள்ளே வச்சு லிட் வச்சு மூடியாச்சு. அடுத்ததாக கூட கொஞ்சம் பாசி பயிரையும் வேக வச்சிடலான்னு சொல்லி அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பையும் சேர்த்தி லிட் போட்டு மூடியாச்சு. அது ஒரு 5 விசில் வந்துடட்டும். அதுக்குள்ளே கொலாப்புட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய்யை உருகி வர்றதுக்குள்ளே கொலாப்புட்டுக்கான தேங்காயை துருவி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மிக்சி ஜார்லேயே தான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகி வந்துருச்சு. கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பை சேர்த்திட்டு முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உலர் திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துடட்டும். பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் கொலாப்புட்டு நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கிடலாம்.
அடுத்ததாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டால் கொலாப்பிட்டு ரெடி ஆகிடும். மிக்சிங்க்கு ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கலாம். இதில் முதல்ல வேக வச்ச கொலாப்பிட்டை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இது கூடவே முந்திரி திராட்சை தாளித்து வச்சதையும் சேர்த்திட்டு கூடவே தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் குயிக்காக வேணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்தா தேங்காய் துருவினா மாதிரி இருக்கும். அதையும் இதோட சேர்த்திட்டு தேவையான அளவு சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். கொலாப்புட்டு வெள்ளையாக வேணும் அப்படின்றனால. உங்களுக்கு ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்லைன்ற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருங்க இந்த கொலாப்பட்டு. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து நல்ல பசியோடு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஆப்ட் அண்ட் நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்குங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக நைட் டின்னருக்கு நான் கடையிலேருந்து தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். வர வெனஸ்டேலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுதுன்றனால சரி நான்வெஜ்ஜு இப்போவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டே நைட்டு டின்னருக்கு கடையில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share Vidya Veedu. Bye.